இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்திலே ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். நான் வள என்று நிறைய காரியங்களை சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டினார். அதை நான் உங்கள் மத்தியில் வைத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம். இந்த பாடலை, சங்கீதம் என்றாலே பாட்டு, யார் பாடினது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய முற்பட வேண்டியது அவசியமில்லை. ஆனால் மோசே என்ற தீர்க்கன் பாடியிருக்கக்கூடும். 90ஆம் சங்கீதத்திலிருந்து அவர் பாடின பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 90ஆம் சங்கீதத்தின் தலையாங்கத்தை வாசிப்பீர்களேயானால், தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று போடப்பட்டிருக்கும். அதிலிருந்து நாம் ஒருவேளை இந்த மோசே என்று சொல்லப்படுகிற தேவ மனிதனுடைய பாடலாக இருக்கலாம். ஏனென்றால் அதற்கு பின்பு தொடர்ந்து நீங்கள் சில சங்கீதங்களை வாசிப்பீர்களேயானால் 101வது சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதம் என்று தலையாங்கம் போடப்பட்டிருக்கும். ஆக 90ஆம் சங்கீதத்திலிருந்து ஒருவேளை மோசே என்ற தீர்க்கதரிசி எழுதின பாடல்களாக இது இருக்கக்கூடும் என்று கணிக்கிறார்கள். 91ஆம் சங்கீதத்தின் 15வது வசனத்தின் கடைசி வார்த்தையை தான் இந்த மாத வாக்காக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். If you have your Bible, turn with me to Psalm 91 verse 15. அதில் கடைசி வார்த்தையை எல்லாருமே சேர்ந்து எடுத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3. கனப்படுத்துவேன். இந்த அற்புதமான வாக்கை கடவுள் ஆண்டவராக இயேசு எனக்கு நினைப்பூட்டினார். I am going to honor you. கனப்படுத்துவேன். பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றார் உங்களை கனப்படுத்துவாராம். சில கனத்துக்கு உரிய பாத்திரங்கள் கனஹீனமான பாத்திரங்கள் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகம் சொல்லிக்கின்றிருக்கு. அவைகளை இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்ய போவதில்லை. ஆனால் இந்த தேவ ஆலயத்தில் இந்த காலையில் வந்து உட்கார்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கனப்படுத்துவேன். சிலர் நினைப்பார்கள், சிலர் சொல்லக்கூடும், நம்ம யாரப்பா கண்டுக்கு போகிறாங்க, நமக்கு எங்கே இந்த ஊரில் ஒரு பெரிய பேர் வரப்போகுது. நான் அப்படி தான் சின்னதில் நினச்சேன். என்றால் எங்கள் குடும்பத்தில் நான் கடைசி மகன், 12வதாக என் பெற்றோருக்கு பிறந்தவன். இப்படி சொல்லுவாங்க, கழிச்சாடை அப்படின்வாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, கடைசியில் பிறந்ததுனால அப்படி ஒரு வார்த்தை உண்டு. அதுவும் அமாவாசை அன்னைக்கு பிறந்ததுனால ஆடி அமாவாசைக்காரன், திருட்டு பய அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதே போல் என்னுடைய பெற்றோருக்கு அவ்வளவு வசதிகள் குறைந்து விட்டபடியினாலே உயர் படிப்பு படிக்க வைப்பதற்குரிய வசதிகள் அவர்களுக்கு இல்லை. இப்படி பல சூழ்நிலைமைகளிலே நான் அமைந்த கரை என்ற ஒரு ஊரில் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா ஊர் அதல்ல, நான் பிறந்தது அமைந்த கரை. இப்படியெல்லாம் ஒரு கீழான நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் இப்படி ஒரு மேலான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறதே உங்கள் முன்பதாக ஆண்டவர் ஒருவரை கனப்படுத்தும் பொழுது உண்டாகிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமென். அப்படி ஒவ்வொருவரும் ஒன்றொன்று சொல்லக்கூடும். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டால், எனக்கு இந்த தகுதியே ஆண்டவர் கொடுத்தது தான், கடவுளால் தான் இந்த தகுதி, இறைவன் என்னை நினைத்ததினால்தான் இந்த தகுதி என்று நாம் சொல்லக்கூடும். சரி, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை கனப்படுத்துவேன். யாரை அவர் கனப்படுத்த போகிறார்? பொதுவாக சிறுவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லிக் கொடுப்போம், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக. ஒரு ஷார்ட் வே, குறுக்கு வழி நல்லா இருக்கணும் அப்படின்னா பெரியவர்களை கனப்படுத்தணும். யாரோ எவரோ மனிதாபிமானத்தின் படியாக ஒருவரை ஒருவர் கனப்படுத்த வேண்டும்.
ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. whether he is a Christian or non-Christian, whether he is a believer or non-believer, கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் அல்லாதவரோ, விசுவாசியோ விசுவாசி அல்லாதவரோ, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் கனப்படுத்த வேண்டுமையானால் அதற்கு சில லட்சணங்கள் உண்டு. அந்த லட்சணங்கள் எதுவாக இருக்கக்கூடும்? ஒரு மூன்று குறிப்புகள் உங்கள் மனதில் பதிய நான் சொல்லி ஜெபிக்கப் போகிறேன். இந்த சங்கீதம் 91 முழுவதையும் நேற்று மீண்டும் ஒரு விசை வாசித்து பார்த்த பொழுது, இதற்கு ஒத்த சில வேதாகமங்களை பார்த்த பொழுது, இந்த 91ஆம் சங்கீதத்தில் மாத்திரம் 23 வாக்கு தத்தங்கள் கடவுள் சொல்லியிருக்கிறார். ப்ராமிசஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் 23 91ஆம் சங்கீதத்தில் உள்ளடங்கி இருக்கு. அவ்வளவும் நான் இப்போ சொல்ல போறதில்லை. அதில் ஒன்றுதான் கனப்படுத்துவேன் என்பது. யாரை அவர் கனப்படுத்துவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91:2. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உம்மை நம்புகிறேன் என்று சொன்னா போதும். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். The Lord Almighty God, omnipotent, omniscient and omnipresent, சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி, உம்மை நான் நம்புகிறேன். I trust you, Lord. ஒவ்வொரு நாளும் கனத்துக்கு உரியவரான நீங்கள், இந்த கனம் உம்மால் வந்தது, நான் உம்மை நம்புகிறேன். இன்னொரு இடத்தில் சங்கீதக்காரர் அழகாக சொல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 39வது சங்கீதத்திலே 7ஆம் வாக்கியம், அதிலே அழகாக மீண்டும் அவர் சொல்கிறதை பாருங்கள். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இப்பத்திலிருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 2763 இயர்ஸ், இப்பத்திலிருந்து கணக்கெடுத்தா 2673 இயர்ஸ்க்கு முன்னால் வாழ்ந்தவர். பைபிள் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு வருடங்களை காலங்களை கணிக்கிறது. அந்த தீர்க்கன் என்ன சொல்கிறார்? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம், புக் ஆஃப் ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஒரு பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த தீர்க்கன் சொல்கிறார். இந்த ஏசாயா என்ற பக்தன் தீர்க்கமாக சொல்கிறார், உம்மையே நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினாலே. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, கனத்துக்கு உரிய பாத்திரங்களே, கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்பும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், உம்மை விட்டால் வேற கதி இல்லை அப்படிதான் சொல்லணும். நம்ம தமிழ்லாம் நிறைய வார்த்தைகள் உபயோகப்படுத்துவோம். நாதி இல்லை, கதி இல்லை, வழி இல்லை, எல்லாமே நீங்க தான். அதனால தான் இப்படி பாடலை பாடுவார்கள். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் நீர்தான் ஆண்டவரே.
கனத்தை பெறுவதற்கான குறுக்கு வழி, உம்மை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை, நான் உம்மையே நம்புகிறேன். ஒவ்வொரு சின்ன காரியத்திற்கும் ஆண்டவரை சார்ந்து வாழ்வது. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைச்சு என்னால் வந்தது என்று நான் எண்ணுவேனேயானால் அப்பொழுதே என்னுடைய கனம் இல்லாமல் போய்விடும். நேற்றைய தினத்தில் நமது ஜெப வீர வீராங்கனைகள் அலுவலக ஊழியர்களோடு சீனியர் பாஸ்டர் அம்மா சாரா ராஜன் ஜான் பேசும்பொழுது அதை தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சின்ன காரியமானாலும் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தார் என்று கற்றுக் கொடுங்கள். அப்பொழுது நமது திருச்சபையில் நிறைய பேருக்கு இலவசங்கள் கிடைத்ததை சொன்னார்கள். மின் விசிறி கிடைத்தது, மின் ஆட்டுக்கள் கிடைத்தது, இன்னும் ஒன்று மின் அரைப்பான் கரைப்பான், அதான் அதெல்லாம் கிடைத்தது. மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இலவசங்கள் கிடைத்தது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் அவர்களும் நிறைய இலவசங்கள் கொடுத்தார்கள். இப்பொழுதும் நேற்று 1 கோடி பெருமானம் பொருட்கள் கொடுக்கிறதா பேப்பரில் போட்டிருந்தாங்க. இப்படி இலவசங்கள் கிடைக்கிறது. அந்த இலவசங்கள் இன்னும் சிலருக்கு கிடைக்கவில்லை என்றும் நேற்று ஆதங்கப்பட்டார்கள். அந்த இலவசம் கிடைக்க வேண்டுமேயானால், அந்த இலவசத்தை பெற வேண்டுமேயானாலும் அதற்கும் கடவுளுடைய பாக்கியம் இருக்க வேண்டும். அதுவும் இறைவனுடைய அருளால் தான் நம் கைவசம் வந்து சேருகிறது. ஆகவே ஏது ஒன்று உங்களுக்கு கிடைத்தாலும் அது கடவுள் இவர்கள் வழியாக உங்களுக்கு கிடைக்க வைக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடவுள் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். That's the promise of God. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றுக்கும் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? உண்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அதனால கனத்தை பெற விரும்புகிற கனவான்களே, கனத்துக்குரிய தாய்மார்களே, நீங்கள் எப்பொழுதும் நீரே என் நம்பிக்கை, நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரையே நம்புகிறவன் கனத்துக்கு உரியவர். இரண்டாவதாக அதே சங்கீதம் 91:14 வாசிக்கிறார்கள், கேளுங்கள். Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். முதலாவது சொன்னேன், கர்த்தரையே நம்புகிறவன் கனப்படுத்தப்படுவான். இரண்டாவது, கர்த்தரையே நேசிப்பவன். நம்புறது வேற, நேசிக்கிறது வேற. நம்பிடலாம், ஆனால் அன்பு, அந்த அன்பை அவர் மேல் வைக்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கோம், because he set his love upon me. He set his love upon me. என் மேல் அவன் வாஞ்சியா இருக்கிறபடினால். அதிகாலையிலே நமக்கு நல்ல வெளியே கோதல், குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்கு, நல்லா தூங்கியிருக்கலாம். இன்னும் சிலருக்கு 5 மணி விடியவில்லை. ஆனால் அதற்கு நடுவிலே எழும்பி அலாரம் வைத்தோ வைக்காமலோ, பழக்க தோஷத்தில் இடையில எழுந்தோ இந்த காலையில் வந்திருக்கீங்க. எல்லாம் வந்திருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? ஆண்டவரை நேசிக்கிறீர்கள். இந்த இங்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர் அம்மா இருக்காங்க, அவர் பார்க்கலன்னா வந்தீங்க. ஆண்டவரை நேசிக்கிறீர்கள். யூ லவ் him. தட்ஸ் த ரீசன் யூ த்ரோன் அவே எவ்ரிதிங். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, தூக்கத்தை தூக்கி போட்டுட்டு, சில நைட் டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கண்களை பார்க்கும்போது தெரியுது. நைட் டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துக்கு 1ஆம் தேதி அதுவும் போயிடுவான். ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பை, அது அந்த அன்பை இன்னொரு இடத்தில் சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 42:1. சங்கீதம் 42:1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. my soul, என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. my soul loves you.
சும்மா உதட்ட அளவில் நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. ஆத்துமாவிலே. ஒரு ஆத்துமா என்றால் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க பார்ப்போம். மனம், அறிவு, உணர்ச்சி, சித்தம். மனம், அறிவு, உணர்ச்சி, சித்தம், இவைகள் ஒட்டுமொத்தமாக அடங்கியதற்கு பேர் தான் ஆத்மா, சோல். அப்போ வெறும் உதட்டளவில் நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்றது அல்ல. ஆக்கப்பூர்வமாக நான் உண்மை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, இ மைனர், ஐ லவ் யூன்னு சொல்றது, அவரை முழு மனதோடு நேசிக்கிறது. அதனால தான் தந்தை பெர்க்மன்ஸ் இப்படி பாடுவார்ல, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஓகே, முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அவரை நேசிக்கிறவர்களை அவர் கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதுக்கு உதாரணம் தான் சங்கீதக்காரர் சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல. இந்த உஷ்ணமான இந்த கோடை காலத்தில் நமது ஜிஎஸ்டி ரோடில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா கானல் நீர் தெரியும். பார்த்துருக்கீங்களா? வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அதெல்லாம் பக்கத்துலேயே என்னமோ தண்ணீர் போகிற மாதிரி இருக்கும். கிட்ட போக 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 அந்த கானல் நீர் அது தூரமாக போய்கிட்டே இருக்கும். அப்படியே அதை பார்த்து பார்த்து தண்ணி கிடச்சிருச்சு, தண்ணி கிடச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம குடிக்க தண்ணி கிடச்சிடும் அப்படின்னு இந்த மான் இந்த தண்ணீரை வாஞ்சித்து போவது போல பரிசுத்த தெய்வமாகிய தூய ஆவியான இறைவன் இயேசுவை நீங்கள் அப்படி நேசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு அவர் மேல் இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் அவரை நேசிப்பீர்களேயானால் அவர் சொல்றார், நான் உன்னை கனப்படுத்துவேன். சிம்பிள். யார் கனத்துக்கு உரியவர்கள்? அவரை நம்புகிறவர்கள். இரண்டாவது, அவரை நேசிக்கிறவர்கள். தமிழில் தான் அன்புக்கு நிறைய வார்த்தைகள் உண்டு. அன்பு, பாசம், காதல் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலக்காரருக்கு ஒரே ஒரு வார்த்தை லவ், அவ்வளோதான். ஆரம்பத்தில் லவ் லவ்னு ஆரம்பித்து முடிவில் எப்படி போயிடுதான்? லொல் லொல் லொல்னு போயிடுதான். அப்படி அல்ல கிறிஸ்தவ அன்பு. ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையும் அவர் மேல் அன்பு வைக்கிறவர்களை அவர் கனப்படுத்துவார். மூன்றாவதாக யாரை அவர் கனப்படுத்துவார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15வது வாக்கியம். 15வது வாக்கியம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். போதும். கர்த்தரையே நம்புகிறவர்கள், கர்த்தரையே நேசிக்கிறவர்கள், கர்த்தரையே கூப்பிடுகிறவர்கள், எதுக்கெடுத்தாலும் அவரை தான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கூப்பிடலாம். எந்த சூழ்நிலைகளிலும் அவரை நாம் அழைக்கலாம். நேற்று தினத்தில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த நிகழ்ச்சியிலே ஒருவர் இப்படியாக சொல்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்க, இந்த இயேசுநாதரை கூப்பிட்டு தான் பார்ப்போமே. ஒரு பெரிய ஆபத்தில் அவர் சிக்கிக்கொண்ட வேளையிலே இயேசுவே என்னை காப்பாற்றும் என்றாராம். உடனடியாக ஒரு உதவி வந்தது என்று சொல்லி அவர் அந்த நிகழ்ச்சியில் சொல்லி முடித்தார். மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா நகைச்சுவையாக ஒரு காரியத்தை சொல்லுவார்கள். சிறு வகுப்பில் படித்து கொண்டிருந்த ஒரு சிறுவனுக்கு இப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள். ஆபத்து காலத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடப்பா, இயேசுநாதர் உனக்கு உதவி செய்வார். காலப்போன போக்கினிலே அந்த சிறுவன்
வாழ்க்கையில் நெறி தவறி முறை கெட்டு வாழ ஆரம்பித்து ஒரு பெரிய கொள்ளைக்காரனாய் மாறிவிட்டான், திருடனாக மாறிவிட்டான். வீடுகளிலே லாபகரமாக பொருட்களை கொள்ளையடிக்கிற ஒரு கொள்ளைக்காரனாய் மாறிவிட்டான். ஒரு முறை ஒரு வீட்டுக்குள் போய் அவர்கள் அயர்ந்து நித்திரையாயிருக்கும் பொழுது எல்லா பொருட்களையும் மூட்டை கட்டி தோளில் அப்படி அவர் தூக்கி போட்டார். பெரிய மூடை கட்டி தோளில் தூக்கி போட்டு வெளியே தப்பித்து போக வேண்டிய அந்த நிலையில் அவருக்கு ஒரு பெரிய வயிற்று வலி வந்துவிட்டது. அது எப்பயாவது ஒரு முறை தான் வரும், ஆனால் வந்தால் தாங்க முடியாது. உருண்டு புரண்டு கூச்சல் போட்டு ஒரு வழி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குமே, தலைவலின்னு வரும். அந்த தலைவலி வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாது. அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்கு அவங்களுக்கு. பசின்னு வந்துருச்சுன்னா 10 பறந்துடும். அந்த டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா அம்மாவாது அப்பாவாது அவ்வளோதான், ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறது போல. இவருக்கு அந்த வயிற்று வலி வந்துருச்சு, கையில் திருட்டு பொருள் இருக்குது, வயிற்றுக்குள்ளே பெரிய வேதனை வந்துருச்சு. கூச்சல் போட்டால் எல்லாம் எழுந்துருவாங்க, தர்ம அடி கிடைக்கும். அதனால் என்ன செய்கிறது இவருக்கு தெரியல. மூட்டையை தூக்கி கீழே போட்டு நேர் முழங்கால் போட்டு வயிற்று வழியில் இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, சின்னதில் சொல்லி கொடுத்தாங்களே இயேசுவேன்னு கூப்பிட்டாரு பாருங்க. பட்டுன்னு வயிறு வலி போயிடுச்சு. ஜனங்க வீட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் எழுந்துட்டாங்க. ஐயோ திருடன் திருடன் தானே சொல்லியிருக்கணும். இவர் நல்ல கையை உயர்த்தி இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறாரு. அந்த வீட்டு மக்கள்லாம் அற தூக்கத்தில் எழும்பி நம்ம வீட்டுக்கு தேவதூதன் வந்துட்டான், ஆண்டவரே நன்றி நன்றினார்கள். இது ஒரு நகைச்சுவையாக அவர் சொல்லுவார், உண்மையும் கூட. ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமே, நீங்கள் திருடர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏதாகிலும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருமேயானால் அவரையே கூப்பிடுங்க. அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமே சில காரியங்களிலே ஏதோ ஒரு குறை வரும்பொழுது கூட அந்த குறையையே அவர் பெரிதாக பாராமல் மன்னித்து விடுகிறவர். சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் தன் பக்கத்தில் இருந்த 2 கள்வர்களில் ஒருவன் மனமிறங்கி மற்ற கள்வனை குறைப்பட்டுக் கொள்கிறான். ஏனப்பா நீ அவரை கேவலமாய் பேசுகிறாய்? அப்பொழுது இயேசுநாதரை அந்த கள்வன் பார்த்து கேட்கிறான், இறைவா, என்னை உமது ராஜ்யத்தில் நினைத்து கொள்ளும். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இறைவன் அவர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றார், என்னை கூப்பிடு, எல்லாவற்றுக்கும் என்னை கூப்பிடு, கால் மீ. டேப் ராதாமாணிக்கம் பாடுவார்ல, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். மீதி பாட்டை நீங்க மனசுக்குள்ளே பாடிட்டு இருங்க, டைம் முடிய போகுது. கேளுங்கள், கூப்பிடுங்கள். எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி வேணுமோ அந்தந்த நேரத்தில் கூப்பிட்டு பாருங்கள், கட்டாயமாக அவர் உதவி செய்வார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 1990ஆவது ஆண்டு நாங்கள் இந்த மீனம்பாக்கம் என்ற பேரூராட்சிக்கு வந்தோம். ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு குடும்பம் எங்களுக்கு வீடு கொடுத்தார்கள். அந்த வீட்டிலே நாம் நமது திருச்சபையினுடைய சிறிய ஆரம்பத்தை ஆரம்பித்தோம். அதற்கு பின்பு அந்த வீட்டை நாம் காலி பண்ண வேண்டிய சூழ்நிலைமையில் இந்த ஊருக்குள்ளே இருந்த அற்புதமான ஒரு பிராமண குலத்தை சார்ந்த ஐயா பிரபாகர் தனது வீட்டை திறந்து கொடுத்தார். அதற்கு பின்பு நாம் நடத்தி கொண்டிருந்த தேவ ஆலயத்தை காலி பண்ண வேண்டும் என்று அந்த வீட்டு உரிமைக்காரர்கள் கேட்டார்கள். அந்த சூழ்நிலைமையில் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது ஏறக்குறைய ஒரு 800 பேர் வளர்ந்து விட்டார்கள். குறிப்பிட்ட அந்த நாளில் அந்த இடத்தை அந்த சொந்தக்காரருக்கு கொடுக்க வேண்டும். ஒரு போதகர்கள் கருத்தரங்கில் நான் தேவ செய்தியை வழங்கிவிட்டு மதிய உணவுக்காக
உட்கார்ந்திருந்த பொழுது அந்த போதகர் கருத்தரங்கை நடத்தின தலைமை போதகர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டார். பாஸ்டர் ராஜன் ஜான், உங்கள் இடத்த காலி பண்ணணும்னு சொன்னாங்களே. ஆமாம் ஐயா. என்ன செய்ய போகிறீங்க? தெரியல. நீங்கள் உடனடியாக நம்பர் 4 கோவிந்தசாமி தெருவுக்கு போங்க. 4 கோவிந்தசாமி தெருவுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா மீதி காரியங்கள் நடக்கும் என்றார். சரி என்று நான் வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்டர் மசாராவை, அப்பொழுது என்னுடைய ஸ்கூட்டர் ஒன்று இருந்தது, அதில் அவர்களை ஏற்றிக்கொண்டு அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட தாய் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களை பார்த்த உடனே பெரும் மகிழ்ச்சியோடு உள்ளே அழைத்து, பாஸ்டர் ராஜன் ஜான், நீங்கள் கேட்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள் என்ன கேட்கணும்? இடம் கேட்கணும்னு. 4 கிரவுண்டு இடத்த அவங்க சும்மா வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டால் கொடுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், வரீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பெரிய பள்ளமான ஒரு படுகுடியான ஒரு இடம். இந்த இடத்த தான் நீங்கள் வேணுமானால் உங்களுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்க முடியுமோ கொடுங்க, கட்டாயம் கிடையாது. ஆனால் பள்ளத்தை நீங்களே நிரப்பி நீங்களே சமமாக்கி நீங்களே எது வேணுமானாலும் செய்யுங்கள் என்றார். நம்ம மக்கள் தான் பள்ளத்தை நிரப்புகிறவர்கள், மேட்டை தகர்க்கிறவர்களாச்சே. கத்தி கப்படா அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். எல்லாம் கொண்டு வந்தாங்க. பாம்பை வெட்டி 2 துண்டாக்கினார்கள், கல்லை நொறுக்கி தூளாக்கினார்கள், சமமாக்கினார்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் எங்களிடத்தில் கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் கேட்டால் கொடுக்கலான்னு இருந்தோம். அதுபோல தான் நமக்கு இந்த இடத்தை நாம் பெறும் வரைக்கும் அந்த தாய் நமக்கு இடத்த கொடுத்தாங்க. ஒரு தாய்க்கே, ஒரு சாதாரண மானுடனுக்கு இப்படி மனம் இருக்குமே ஆனால், நம்ம எல்லாம் படைத்த இறைவன், நம்ம எல்லாம் உருவாக்கி மகிழ்கின்ற ஆண்டவர், அவர் என்ன எதிர்பார்க்க? என் பிள்ளை என்ன கூப்பிட மாட்டாங்களா? நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி +2 பிள்ளைங்க இன்னைக்கு காலையில் எழுந்துச்சு கூப்பிட்டு இருப்பாங்க. வழக்கத்துக்கு மாற இப்போ தான் பக்தி பரவசத்தில் இருக்கும். 2 நாளைக்கு முன்னால் இந்த பக்கம் வந்தேன், முந்தின நாள் ஒரே கூட்டம். இது என்ன சர்ச்சா நம்முடைய பள்ளிக்கூடமான்னு தெரியல. எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு ஒரே அங்கும் இங்கும் எல்லாம் அப்போ தான் வந்து தோத்திரம் பண்ணுறாங்க, நமஸ்காரம் பண்ணுறாங்க. என்னென்னா பரீட்சை வருது பாஸ்டர், பரீட்சை வருது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, போய் எழுதுங்க. நான் ஜெபம் பண்ணுவேனான்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் இல்லை, ஏற்கனவே பண்ணிட்டார் அந்த பாஸ்டர். கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவ்வளோ ஒரு பக்தியோடு பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க. இதுவரை இல்லாத பக்தி இன்றைக்கி பேப்பர் ஷீட்டில் மேலே வரும். என்னென்ன பக்தி மார்க்குகள் இருக்கோ அத்தனை பக்தி மார்க்குகள் நம்ம பிள்ளைங்க சிலுவை போடுவாங்க, பிறைச்சந்திரன் போடுவாங்க, நம்பர் எழுதுவாங்க. இதெல்லாம் எழுதுறதுனால ஒன்றும் மார்க் ஒன்றும் வந்துடாது. அதற்கு அகெயின்ஸ்டாக பேப்பர் திருப்புறவர் அவர் இதை பார்த்த உடனே எரிச்சலில் முட்டையை போட்டாலும் போட்டுருவார். அப்படிப்பட்ட பக்தி அல்ல நமக்கு. அப்படிப்பட்ட பக்தி இருக்கக்கூடாது. உண்மையான ஒரு பக்தியோடு, உண்மையான இதயத்தோடு அவரை கூப்பிடுவோம், அவர் கனப்படுத்துவார். 3 காரியங்கள் சொன்னேன். உங்களுக்கு அந்த கனம் வேண்டுமே ஆனால், முதலாவது அவரையே நம்புங்கள், 2 அவரையே நேசியுங்கள், 3 அவரையே கூப்பிடுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, பார்ப்போற்றும் எங்கள் தெய்வமே, விண்ணகத்தை விட்டு மனிதனின் மன அகத்திற்குள் வந்துவிட்ட தெய்வமே, உமக்கு கோடி கோடி நமஸ்காரங்களை ஏறெடுக்கிறோம். தெய்வமே, உம்மை விட்டால் எங்களுக்கு ஒரு வழி இல்லை. யாரிடத்தில் நாங்கள் போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வார்த்தைகள் உண்டு என்று அன்றைக்கு ராயப்பர் பேதுரு சொன்னார். இன்றைக்கு நாங்களும் அதைதான் சொல்லுகிறோம். உம்மையே நம்புகிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். ஜீசஸ், I trust you. Jesus, I love you. Jesus, I'll call you. நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. நான் உம்மை தவிர வேறு ஒருவரையும் கூப்பிடுவதும் இல்லை. எல்லாவற்றுக்கும் எப்பொழுது உம்மையே நான் கூப்பிடுகிறேன். இந்த 3 காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருங்கள். இயேசுவே, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எந்த இக்கட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. எந்த ஒரு இக்கட்டு வேளையிலும், என் பலகீன நேரத்தில் உமக்கு நன்றி.
உலகமெங்கும் பரவி இருக்கின்ற தெய்வீக திரு தொண்டர்களுக்கு நன்றி அப்பா. போதக பிதாக்களுக்கு நன்றி. எங்கள் பாராளுமன்றத்திற்காக நன்றி. எங்கள் பாரத பிரதமருக்கு நன்றி. எங்கள் தமிழக சட்ட சபைக்கு நன்றி. ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றி. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் நன்றி. எங்கள் ஊர் தலைவருக்கு நன்றி. எங்களுடைய ஊரிலே நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்கு உமக்கு நன்றி. எங்கள் ஊரிலே நல்லவர்களை ஏற்படுத்தினீரே, நன்றி. எங்கள் ஊருக்குள் இருக்கிற எல்லா வியாபாரிகளும் நன்றாக வியாபாரங்கள் செய்யட்டும். உம்மை நம்பி இயேசு என்ற நாமத்தை சொல்லி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் உதவி செய்வீராக. குறிப்பாக பரீட்சை எழுதும்படி பல லட்சமான மக்கள் பிள்ளைகள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். Let them sweep through the examinations with flying colors. அதிலும் இயேசு என்று கூப்பிடுகிற எந்த ஒரு குழந்தையானாலும் எந்த ஒரு பிள்ளையானாலும் அபரிமிதமான மதிப்பெண்களோடு வெற்றி பெற உளமாற பிரார்த்தனை செய்கிறோம். ஆமென், ஆமென். நல்ல ஞாபக சக்தியை தாருமப்பா. பிள்ளைகளுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. அந்த பரீட்சை ஹாலுக்குள் நுழையும் பொழுது தெய்வீக தன்மையோடு எல்லாம் அவர்களுக்கு மனதில் இருப்பதை போல உணர்ந்து எழுத்து வடிவத்தில் எல்லாவற்றுக்கும் பதில் எழுத அருள் தாருமப்பா. கர்த்தருடைய திருச்சபையிலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பு மிக்க போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏதாகிலும் ஒரு வழியில் ஆண்டவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று 24 மணி நேர ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஜெப வீராங்கனைகளுக்காக வேண்டுகிறேன். விடுதலையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய திருச்சபையில் பரவி இருக்கின்ற பல கிளை சபைகள் அதனுடைய மேய்ப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குறிப்பாக இன்று பிறந்த நாளை காணுகின்ற எங்கள் அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. திருமண நாட்களை காண்கிறவர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இறைவா உம் அருள் தரவாவா. படிக்கும் செல்வங்கள், உடைக்க துடிக்கும் வர்க்கங்கள், இறை தொண்டு செய்யும் அன்பர்கள் எல்லாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் தங்கள் திருப்பணியை தொடங்குவதற்கு முன்பு தங்களுடைய வாழ்க்கையின் வாழ்வு ஆதாரங்களை தேடி செல்வதற்கு முன்பு இறைவா உம் அருள் தேடி வந்திருக்கிறோம் பிள்ளைகளை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய திரியேக தேவனின் பெயரில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த மார்ச் மாதத்தில் ஏராளமான ஊழியங்கள் எங்களுக்கு உண்டப்பா. நாங்கள் செய்ய வேண்டிய பல தொண்டுகள் உண்டப்பா. கர்ப்ப ஸ்திரீகள் சுகமாய் குழந்தை பெற்றெடுக்க அவர்களுக்கு அருள் தாரும். எங்களுக்கு ஒரு நல்ல வசதியான வீடு இல்லையே, கஷ்டப்படுகிறோமே, குடிக்கும் தண்ணீர் இல்லையே என்றெல்லாம் கதறுகிற மக்கள் உண்டு. மின்சாரம் போதவில்லை, நாட்டின் பற்றாக்குறை, இதிலே நாங்களும் எழுகிறோமே என்று கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. அத்தனை பேருக்கும் ஒரே வழி நீர்தான். அந்த வழியாக நீர் வந்தீரே, நானே வழி என்றீரே. பிள்ளைகளுக்கு வழிகாட்டும் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் நீர் எங்களுக்கு தந்த கனப்படுத்துவேன் என்ற வார்த்தையின்படி நம் பிள்ளைகளை கனப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென்.